ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, அனைத்து தண்டவாளங்களிலுமே ஏன் கற்கள் கொட்டப்பட்டுள்ளது தெரியுமா? இதற்கு பின்னால் உள்ள ரகசியத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். கடந்த சில மாதங்களாகவே ரயில் விபத்துக்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. ரயில் பயணம் மிகவும் இனிமையான மற்றும் அற்புதமான பயண அனுபவமாக இருக்கும் என்ற எண்ணம் தற்போது மாறி வருகிறது. இந்திய மக்கள் பல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் குறைவான பயணத்தில் கடக்க உதவும் இந்த போக்குவரத்து முறை கிட்டத்தட்ட 2 நூற்றாண்டுகளாக மக்களால் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. ரயிலில் பயணிக்கும் போது நம் அனைவரின் மனதிலும் இந்த கேள்வி எழுந்திருக்கும். அதுதான் தண்டவாளங்களுக்கு இடையே ஏன் ஜல்லிக்கற்கள் இருக்கிறது என்பது. இந்த கேள்விக்கு பல்வேறு பதில்கள் இருந்தாலும் அறிவியல் ரீதியாக சில சரியான விளக்கங்கள் உள்ளன. எத்தனை ஆயிரம் கிலோமீட்டர்களுக்கு தண்டவாளம் சென்றாலும் அவ்வளவு தூரமும் கற்கள் கொட்டப்பட்டிருக்கும். இந்த கற்கள் டிராக் பேலாஸ்ட் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கற்கள் ஏன் தண்டவாளங்களுக்கு இடையே உள்ளது என்று தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த டிராக் பேலாஸ்ட் என்பது ரயில் பாதையில் உள்ள நொறுக்கப்பட்ட கற்களை குறிக்கும் கூட்டுச்சொல்லாகும். ஒரு கப்பலை நிலைநிறுத்த பயன்படுத்தப்படும் கற்களை குறிக்க பயன்படுத்தப்படும் கடல் வார்த்தையிலிருந்து பேலாஸ்ட் என்ற சொல் பெறப்பட்டது. இது பிரிட்டிஷ் நிலக்கரி கப்பல்கள் திரும்பும் பயணத்தின் போது எதிர் எடை போடுவதற்கு பயன்படுத்தப்பட்ட நொறுக்கப்பட்ட கல்லாகும். அவை தண்டவாளத்திற்கு அடியில் ரயில் பாதைகளை சுற்றி நிரம்பியுள்ளன. அவை ரயில்வே ஸ்லீப்பர்களுக்கான தரையையும் உருவாக்குகின்றன. இவை ரயில்வே தண்டவாளங்களை நேராகவும் சரியான இடைவெளியாகவும் வைத்திருக்க பயன்படுகிறது. இந்த ரயில்வே ஸ்லீப்பர்கள் என்பது தண்டவாளத்திற்கு செங்குத்தாக வைக்கப்படும் செவ்வக ஆதரவு பகுதி. ஒரு ரயில்வே ஸ்லீப்பர் ஒரு ரயில் பாதை அல்லது ஒரு கிராஸ்டே என்றும் அழைக்கப்படுகிறது. ஸ்லீப்பர்கள் கடந்த காலங்களில் மரத்தால் செய்யப்பட்டன, ஆனால் இப்போது அவை முக்கியமாக கான்கிரீட் மூலம் உருவாக்கப்படுகிறது. இந்த கற்கள் ரயில் பாதைகளுக்கு இடையில் கீழே மற்றும் சுற்றி நிரம்பியுள்ளது. இந்த டிராக் பேலாஸ்டின் தடிமன் வழக்கமாக சுமார் 25 முதல் 30 சென்டிமீட்டர் வரை இருக்கும். சில சமயங்களில் அந்த தடத்தின் போக்குவரத்தின் அளவை பொறுத்துமே அதிகமாக இருக்கும். டிராக் பேலாஸ்ட் எந்த வகையான கல்லாலும் செய்ய முடியாது. ஆற்று படுகைகள் அல்லது அலங்காரத்திற்கு பயன்படுத்தப்படும் மென்மையான வட்டமான கூழாங்கற்களை ரயில் தண்டவாளங்களில் பயன்படுத்தினால் ரயில் பாதைகளில் ரயில் கடக்கும் போது அவை ஒன்றுடன் ஒன்று உருளலாம் அல்லது செருக்கலாம். எனவே தவறான வகை கல் ரயில் பாதைகளுக்கு ஆதரவை வழங்குவதற்கான டிராக் பேலாஸ்டின் தேவையை நிறைவேற்றாது. அதிகம் நகராத கற்கள் மட்டுமே இதற்கு ஏற்றதாக இருக்கும். அதனால்தான் ரயில் தண்டவாளத்தில் கூர்மையான விளிம்புகள் கொண்ட கற்கள் தண்டவாளத்தை நிலைப்படுத்த பயன்படுத்தப்படுகிறது. ரயில் பாதைகளை சரியான இடத்தில் வைத்திருப்பது மற்றும் கனரக ரயில்கள் கடந்து செல்வதற்கு ஆதரவை வழங்குவதை தவிர இந்த டிராக் பேலாஸ்ட் கற்கள் வேறு சில நன்மைகளையும் வழங்குகிறது. அவற்றையும் இப்போது தொடர்ந்து பார்க்கலாம். ரயில் பாதைகளில் தாவரங்கள் வளர இந்த கற்கள் அனுமதிக்காது. ஏனெனில் ரயில் பாதையில் செடிகள் வளர்வது ரயில் பாதைகள் இயங்கும் தரையை பலவீனப்படுத்தும். டிராக் பேலாஸ்ட் தண்ணீரை தொடர்ந்து பாதையை அடைவதை தடுக்கிறது, தரையை மென்மையாக்குகிறது. இது ரயில் தண்டவாளங்களிலிருந்து தண்ணீரை முழுமையாக வெளியேற்றாது, ஆனால் தண்டவாளத்திற்கு அடியில் அல்லது அதை சுற்றி சரியான வடிகால் வசதி செய்து அதில் தண்ணீர் தங்காமல் இருப்பதையுமே உறுதி செய்கிறது. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.